गाइस நம்ம இன்னைக்கு தோசை + பீஸா தோசை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம தோசை சுட்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, கொடமிளகாய், வெங்காயம், தக்காளி மூணுத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தோசை இது பண்ணிட்டு திருப்பி போட்டு அடுத்து கொஞ்சம் சாஸ் ஊற்றணும். சாஸ் ஊற்றிருக்கோமா, அடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ஆனியன், தக்காளி அண்ட் கொடமிளகாய் மூணுத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம போட போகிறது சீஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் சீஸ் போடலாமா? லெட் அஸ் see. ஸ்லைஸ் சீஸ் இப்போ போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கேரட் துருவி போட்டுக்கலாம். இப்போவே சாப்பிடணும் போல தோணுது. ஐயோ, இப்போ வாங்க நம்ம ஸ்லைஸ் சீஸ் போடலாம். ஸ்லைஸ் சீஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு இடத்துல போடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் சீஸ் போட்டு முடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறோம்? மொசரல்லா சீஸ் போட போகிறோம். மொசரல்லானா மொசரல்லா சீஸ். இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டா எம் 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 டேஸ்டியாக இருக்க போதே பார்க்கும்போதே தோணுது. மொசரல்லா சீஸ் போடலாம். இப்போ மொசரல்லா சீஸை இப்போ துருவி போடலாம். துருவிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ துருவி முடிப்பாங்க? இப்படி சொடக்கு போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே முடிச்சிருவாங்களோ? மொசரல்லா சீஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். சொடக்கு போடுறதுக்குள்ளே முடிக்கிறாங்களா இல்லைன்னா முடிக்கலையான்னு. 3, 2, 1. என்ன ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு? எப்போ முடிப்பாங்க? முடிச்சிட்டாங்க. என்னடா செஞ்சிருக்க? நல்லாவே இல்லை. காக்கா வட்டையில் சுட்ட தோசை மாதிரி இருக்கு. அப்படியா இருக்கு? நல்லாவே இல்லை. பாரு, செமையா இருக்கு. நம்ம பிளேட்டிங்கை பார்க்கலாமா?